அஷ்ராகருக்கு ஒரு நேர்மையான ஒரு அதிகாரி. எனக்கு அவர் தனிப்பட்ட முறையில் தெரியும். தருமபுரியில் அவர் வந்து எஸ்பியா இருந்த நேரத்தில் நான் அங்கே நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கேன். நிச்சயமா அவர் ஒரு நல்ல ஒரு நேர்மையான முறையிலே விசாரணை செய்வார் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. இது அவருக்கு செய்யறதுக்கு முன்னாடி நான் கேட்டிருக்கேன். அவர் போடுறதுக்கு முன்னாடி நாங்கள் கேட்டது. 2 விசாரணை நடக்கட்டும், என்ன அதனால என்ன இருக்குது? தமிழ்நாடு வெல்லும் தமிழ்நாடு போராடுங்கிறத வச்சு கவர்னர் விமர்சிச்சு பேசியிருக்காரு. எதுங்க தமிழ்நாடு வெல்லும் தமிழ்நாடு போராடும் முதலமைச்சர் சொல்லியிருக்காரு. எந்த அடிப்படையில் சொல்றாரு? நாளைக்கு மாதிரி கேள்வி கேட்டு விமர்சனங்கள் படி அதான் இப்ப முதலமைச்சர் சொல்றதுக்கும் செய்யறதுக்கும் சம்பந்தமே கிடையாது. முதலமைச்சர் என்னதான் செஞ்சுட்டு வர்றாரு? தினம் ஒரு ஷோ தான் நடத்திட்டு இருக்கிறாரு. இப்ப என்ன கடைசி நிமிடத்துல என்ன ஒரு 4 மாதம் ஆட்சியில இருக்க போறாங்க. இப்ப திட்டங்கள் கொடுக்குறாங்க, இப்ப அறிவிப்பு. என்ன நடக்க போகுது அறிவிப்புகள்லாம்? உண்மையா இல்ல. முதலமைச்சர் உண்மையா கிடையாது, எதுக்கும் உண்மையா கிடையாது. நாங்க வந்து தந்தை பெரியாருடைய கொள்ளு பேரன், அண்ணாவுடைய பேரன், கலைஞருடைய பையன் சொல்ற முதலமைச்சர் அவங்க பேர் சொல்றது கூட தகுதி இல்லைன்னு நான் சொல்றேன். நான் சமூக நீதிக்கும் அவருக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? இவங்கெல்லாம் சமூக நீதிக்கு நின்றவர்கள். இவங்க பேர் தந்தை பெரியார் அவர்களும் அண்ணா அவர்களும் கலைஞர் அவர்களும் சமூக நீதிக்கு அடித்தளம் வகுத்தவர்கள். நான் கணக்கெடுப்பு நடத்த மாட்டேன், எது சம்பந்தமே இல்லைன்னு ஒரு பொய் சொல்றாருன்னா இவருக்கு சமூக நீதிக்கு என்ன சம்பந்தம் இருக்கப்போ? எப்படி பேசலாம் இவர் பத்தி? நான் என்ன சொல்லி நான் விளக்கம் சொன்னேன். சென்சஸ் வேற, சர்வே வேற. நாங்க கேட்கறது சர்வே தான் கேட்கிறோம். சர்வே வந்து பஞ்சாயத்து தலைவரோட எடுக்கலாம். இந்தியன் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஆக்ட் 2008 சர்வே எடுக்க சொல்றோம். நாங்க சர்வேலையும் டேட்டா கிடைக்கும், சென்சஸ்லயும் டேட்டா கிடைக்கும். சென்சஸ்ல கிடைக்கிற டேட்டா வந்து மேக்ரோ டேட்டா, தலையை எண்ணுவாங்க. சர்வேல கிடைக்கிற டேட்டா தான் முக்கியமான டேட்டா. அது மாநில அரசு தான் எடுக்க முடியும், மத்திய அரசு எடுக்க முடியாது. மாநில அரசு இந்த துல்லியமான ஒரு டேட்டா தரவுகள் வந்து, அதாவது ஒரு வீட்டுக்கு போனா 70 கேள்விகள் கேட்கணும். ஒவ்வொரு வீட்லயும், தமிழ்நாடு 2 கோடி வீடு இருக்கு. 2 கோடி வீட்லயும் போய் ஒவ்வொரு வீட்லயும் போய் 70 கேள்விகள் கேட்டு எத்தனை பேர் இருக்காங்க, எந்த மதத்தை சார்ந்த, எந்த ஜாதி, எந்த பிரிவு, எத்தனை நபர்கள் இருக்காங்க, சொந்த வீடா, குடிசை வீடா, வாடகை வீடா, வீட்டுல கரண்ட் இருக்குதா, பாத்ரூம் இருக்குதா, வீட்டுல எத்தனை பேர் படிச்சிருக்கிறாங்க, அரசு வேலையா, தனியார் வேலையா, பட்டதாரிகள் இருக்காங்களா, பைக் இருக்குதா, சைக்கிள் இருக்குதா, எத்தனை ஸ்கொயர் ஃபீட்டு, இதெல்லாம் வந்து கணக்கெடுப்பு நடத்தினா மாநில அரசு நடக்கும். மத்திய அரசு இந்த கணக்கு நடத்த முடியாது. அதுதான் நாங்க கேட்கிறோம். அதுதான் கர்நாடகா நடத்துறாங்க, ஆந்திராவிலையும், தெலுங்கானா, ஒரிசா, பீகார்ல இந்த கணக்கெடுப்பு நடத்துறாங்க. இதை வச்சுதான் சமூக நலத்திட்டங்களை கொடுக்குறாங்க. இதை வச்சுதான் இடஒதுக்கீடு அதிகப்படுத்துறாங்க. இல்லாதவங்களுக்கு கொடுக்கறது இதுதான். இப்போ ஒரு உதாரணம் நான் சொல்றேன். இப்போ பட்டியலின மக்கள் இருக்கிறாங்க, 18 விழுக்காடு இடஒதுக்கீடு இருக்கு. அதுல 3 பெரிய பிரிவுகள் இருக்கு. தேவேந்திர வேளாளர், அருந்ததியர், ஆதிராவிடர் இருக்காங்க. அதுல 78 உட்பிரிவுகள் இருக்கு. அந்த 78 உட்பிரிவுகள் யாருக்கு கிடைக்குது, யாருக்கு கிடைக்கல எப்படி தெரியும்? கணக்கு நடத்தணும். எம்பிசியில் 115 சமுதாயம் இருக்கு. அதுல யார் அதிகமா எடுத்துட்டு போறாங்க, யாருக்கு கிடைக்கல, யார் சுத்தமா கிடைக்கல, யாருக்கு கொஞ்சம் கிடைக்குது, எப்படி தெரியும்? கணக்கெடுப்பு தான். பிசியில 140 சமுதாயம் இருக்கு. அதுல யாருக்கு கிடைக்கல, யாருக்கு கிடைக்கலையோ அவங்களுக்கு கிடைக்க வைக்கிறது தான் சமூக நீதி. அதுக்கு கணக்கெடுப்பு வரணும். அது நான் நடத்த மாட்டேன், எனக்கு அதிகாரம் இல்லைன்னு பொய்ய சொல்ற முதலமைச்சர் பார்த்திருக்கீங்களா? எப்படி பொய் சொல்லுவார்? சட்டமன்றத்தில் சட்டமே இருக்குது. 2008 நாடாளுமன்றத்தில் இயற்றிய சட்டம் இருக்குது. இந்திய புள்ளிய விவரம் சேகரிப்பு சட்டம் 2008, இந்தியன் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஆக்ட் 2008 இருக்கு. அப்புறம் எப்படி திருப்பி ஒரு பொய்ய சொல்லி, ஏன் என்ன பயம் ஸ்டாலின் முதலமைச்சருக்கு? கணக்கு நடத்த என்ன ஆயிட போகுது? நல்லா இருக்கா? நல்லா இருக்கா? நல்லதுதான். இது வந்து ஒரு யாருக்கு உடல் நல சரியில்லைன்னா அரசியல் கடந்து எல்லாமே இப்ப பாக்குறது தானே. 41 பேர் மரணத்தை எதிர்கட்சிகள் வந்து சாதகமாக்கி விஜய் ஆதரவு முடிச்சுக்கிறாங்க. புரியல. கரூர்ல நடந்த 41 பேர் மரண சம்பவத்தை எதிர்கட்சிகள் வந்து விஜய் ஆதரவு பெறுவதற்காக ஒரு சூழலை மாத்திட்டு இருக்காங்க. அதுனா எதிர்கட்சியில் விஜய்க்கு ஆதரவு பெறுகின்ற சூழல் உருவாக்குறதா என்ன புரியல எனக்கு. அதெல்லாம் அதாவது மக்கள் பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க. ஏன்னா இது வரட்டும், விசாரணை நடத்திட்டு இருக்காங்க, விசாரணை பண்ணிட்டு இருக்கிறாங்க. அது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஃபெயிலியர் ஆஃப் தி ஸ்டேட் கவர்மெண்ட் ஒரு பக்கம். அடுத்தது வந்து அரசியல் கட்சிகளும் அவங்கள இன்னும் கொஞ்சம் பொறுப்பாக நடந்துக்கணும். அடுத்தது பொதுமக்களும் பொறுப்பாக நடந்துக்கணும். அதுதான் சொல்லிட்டு நல்ல சூடா இருக்கும். பார்க்க தானே போறீங்க. இந்த கூட்டணி சம்பந்தமா, இந்த தேர்தல் சம்பந்தமா இன்னும் கொஞ்சம் விரைவில் ஒரு முடிவெடுப்போம், உங்களுக்கு தெரியப்படுத்தும். அது நேற்று கூட சொன்னேன். நான் அதில் நேற்று சொல்லியிருக்கேன். அதாவது இந்த கரூர் சம்பவத்தை உண்மையான செய்திகளை சொன்ன புதிய தலைமுறை தொலைக்காட்சியில் வந்து அரசு கேபிள்ல இருந்து நீக்கப்பட்டிருக்கிறது. நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம். இது கோழைத்தனமா நான் பார்க்கிறேன்.
இதே முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் 2018 அப்போ நடந்த ஒரு நிகழ்வுல அவரும் இதே தான் சொன்னார், இதே வார்த்தை தான் சொன்னார். அப்ப அதிமுக கோழத்தனம் சொன்னார். இப்போ இவரு மட்டும் நம்ம சொல்லணும் கோழத்தனம் இவரும் பண்றாரு செய்தாரு, தப்பு இல்லை. நீங்க தைரியமா சந்திங்க. அது ஏன் ஒரு ஊடகத்தை நீங்க ஏன் புறக்கணிக்கிறீங்க? நன்றி.